முதலாவது இரத்த உறவுகள்ல இந்த தவறுகள் நடக்கக்கூடிய இடங்கள்ல மிக முக்கியமான இடங்கள் என்னன்னா, மூத்தவர்களின் அர்த்தமற்ற கோபங்கள் மரியாதையோடு அனுசரிக்கப்பட வேண்டும். குடும்ப உறவுகள் நடக்கிற அர்த்தமுள்ள கோபங்கள் எல்லாரும் மரியாதை அனுசரிப்பான். மூத்தவர்கள் அந்த குடும்பத்துக்கு பொறுப்பா இருந்து அந்த குடும்பத்தை வளர்த்து அவன் அனுபவத்தோட பல பாதிப்புகளோட அப்படி உட்கார்ந்து திடீர்னு மூத்தவர் கோவப்படுவார். வாப்பாவா இருக்கலாம், உமாவா இருக்கலாம், பெரியப்பாவா இருக்கலாம், மாமாவா இருக்கலாம், சாட்டை ஒரு குடும்பம் வாய்க்கும், ஒற்றுமையா வாழ்ற குடும்பம் வாய்க்கும். அவர் ஏதாவது கத்திட்டு போன இவரு சும்மா கத்திட்டு பேசிருக்காரு, இவரு நமக்கு என்ன சம்பந்தம் நினைக்கிட்டா, இப்படி கத்தினா நம்ம குடும்பத்துல இப்படி எல்லாம் இருந்துட்டு இவங்களாலதான் குடும்பம் பிரியுதுன்னு இவன் ஸ்டார்ட் பண்ணி விடுறது. இவன் தான் பிரிக்க போறான் இப்ப, ஆனா அவனாலதான் குடும்பம் பிரிந்து கத்திடுறது. அவர் கத்தினது பிழை, ஆனா அவருடைய வயசு 50-60 வயசால அவர் அதை ஏத்துக்கல மாட்டார், பேசாம தான் இருப்பார். இந்த பேரம்பேத்தி இவன் நேத்து சம்பாதிக்க ஆரம்பிச்சுப்பான். வெளிநாட்டு பேத்து ஒரு 25 வயசு, அவன் தான் இதை கோத்துறது. ஏன்னா மாமா இப்படி பேசினாரா அப்படி எப்படின்னு சொல்றேன். என்ன மாமா அவன் ஒரு கத்துறது, அதோட குடும்ப சப்ஜெக்ட் என்ன முடிஞ்சு போறது. இவர் கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சதோட அதை என்ன செய்யறது, பிரிச்சு விடுறது. மூத்தவருடைய கோபம் அந்த குடும்பத்தில் ஒரு விதியாய்க்கணும். இந்த குடும்ப தலைவர்கள், இந்த குடும்பத்துல பொறுப்புள்ளவர்கள் அர்த்தமற்று கத்திட்டாங்கன்னா அதோட மறந்துடணும். அது வழக்காகவும் கூடாது, அதை விசாரிக்கவும் கூடாது. அது சப்ஜெக்ட் அவர் பிள்ளைகளுக்கு அதை பழக்கணும். பேரன்ல இருந்து பேத்திலிருந்து சகோதரர்கள் இருந்து இந்த சப்ஜெக்ட் நம்ம என்ன செய்யக்கூடாது, சிந்தனைக்கே எடுக்கக்கூடாது பழக்கணும். அவர் அப்படி பேசிக்க கூடாது, இப்படி பேசிக்க வழக்குக்கே எடுக்கக்கூடாது. அல்லது தாய் சொல்லக்கூடாதுன்னு, மாமா அப்படித்தான் பேசுவார், நீ அதை கணக்கு எடுக்காது, அவர்